நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மின்பகிர்மான கோட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தார். வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தால் தகுதியுள்ளவர்களுக்கு 15 நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 20 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் காவிரி ஆற்றில் ஓடும் அதிகப்படியான தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுத்து அந்த தண்ணீரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மரத்தை வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூறியுள்ளார். அதன்படி நாம் மரக்கன்றுகள் நடவு செய்து வளர்க்க வேண்டும். சீமை கருவேல மரங்களை அகற்றிட வேண்டும். பொதுமக்கள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அவர்களின் எண்ணங்கள், எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் மற்றும் விதமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக என்றென்று உறுதுணையுடன் இருக்க வேண்டும் என அமைச்சர் அவர்கள் பேசினார். இந்நிகழ்ச்சி திருச்சி மின்பகிர்மான மண்டல தலைமை பொறியாளர் கீதா, திண்டுக்கல் மின்பகிர்மானம் வட்ட மேற்பார்வை பொறியாளர் பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.